காங்கிரஸ் பங்கேற்கிற இந்தியா கூட்டணியில பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் உறவு முறிந்த பிறகு மிக கடுமையா தீர்மானம் கூட போட்டாங்க. இப்ப காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணியும் இல்லைன்ற இடத்தில் திமுக எப்படி இனி தேசிய அரசியல்ல முன்னகர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த கூட்டணிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கூட்டணி நமக்கு தெரியும். தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அந்த ஒட்டுமொத்த அந்த கூட்டணியே சிதறடிச்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அது அகில இந்திய அளவுலையும் அந்த எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அதுக்கு பிறகு நடந்த இந்தியா கூட்டணிக்கு நடந்த அந்த மீட்டிங்கில் கூட எதிர்த்தே கூட போஸ்டர்லாம் கூட ஒட்டினாங்க. அந்த அளவுக்கு அந்த கூட்டணிக்கான திமுக விஸ் காங்கிரஸுக்கான உறவுங்கிறது பெரிய அளவில் விரிசலாயிருச்சு. இப்போ அகில இந்திய அளவில் திமுகவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பிஜேபி தான். பிஜேபி கூட அவங்க நேரடியாக போகிறதுக்கு நிறைய சிக்கல்களும் இருக்குது. நேரடியாக போக முடியாது, கொள்கை ரீதியான பிரச்சனைகள். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு அரசியல் பிடிமானம் வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு வழக்குகள் இருக்குது, அடுத்தடுத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் போடுறதுக்கான விலையெல்லாம் வர்ற மாதிரியான செய்திகள்லாம் கூட பார்க்குறோம். அப்போ அகில இந்திய அளவில் நமக்கு ஏதாவது ஒரு அரசியல் பிடிமானம் அப்படின்றத திமுக பார்க்கத்தான் செய்வாங்க. அதே நேரத்தில் பாஜகவிற்கு இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியை பலமிழக்க வைக்கணும், வலுவிழக்க வைக்கணும். அப்படிங்கும் போது அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒன்றுன்னா கொஞ்சம் காலி பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியினுடைய 20 எம்பிகள் இந்த பக்கம் வந்துட்டாங்க பார்த்தோம். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டத்துக்கு போகல, அவரும் புறக்கணிச்சிருக்கிறாரு. அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்னர் யாருன்னா திமுக அவங்க வெளியே வந்துட்டாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி மட்டும்தான் இப்போ அங்கே உடன் இருக்கிறாங்க. சமாஜ்வாதி பார்ட்டியை பொறுத்தவரை சமாஜ்வாதி காங்கிரஸ் அப்படிங்கிறது அடுத்த வருடம் யூபியில் நடக்கக்கூடிய தேர்தலை மையப்படுத்தி அவங்க அதை உடனே எந்த விதமான முடிவும் எடுக்க மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு என்னன்னா காங்கிரஸ் பாஜகவிற்கு இந்த கூட்டணியை பலகீனப்படுத்தணும். அதே நேரத்தில் திமுகவுக்கு என்ன நிலை எடுக்க போகுதுங்கிறது தெரியல. திமுகவுக்கு என்ன இப்ப அடுத்துன்னா 2029 தான் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் அப்படின்றப்ப எப்படி காய் நகர்த்த போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பாஜக எதிர்ப்பா அல்லது பாஜகவிடம் மென்போக்கா அல்லது மூன்றாவது என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்னு நினைக்கிறேன்? பாஜகவிடம் ஒரு மென்போக்கு தான் கடைபிடிப்பாங்க நேரடியாக. இப்போ பார்த்தீங்கன்னா 50 நாட்களில் இந்த 60 நாட்களில் தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பெருசாக அவங்க பாஜகவை அட்டாக் பண்ணியான போராட்டம் ஆர்ப்பாட்டமோ எதுவும் நடத்திருக்க மாட்டாங்க. இப்போ மேகதாது இஷ்யூவை இன்னைக்கு எடுத்திருக்காங்க கையில். மேகதாது இஷ்யூவை விட முக்கியமான விஷயம் டீலிமிட்டேஷன் நம்ம உள்ள கொண்டு வராட்டியும் கூட அவங்க இந்த நேரத்துலையும் அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க அதை மத்தியானத்துக்கு மேலே கூட கொண்டு வந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது பெருசாக டெல்லியில் போய்கிட்டு இருக்கிறதுனால அதில் ஃபுல்லாக டைவெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் திமுக இன்றைக்கி எடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மேகதாது தான் எடுத்திருக்காங்க கையில். ஏன்னா மேகதாது எடுத்தால் தான் காங்கிரஸ் தாவேக்காவுக்கான ஒரு அழுத்தத்தை இங்கே கொடுக்க முடியும். பாஜகவுக்கு நம்ம பிரஷர் போட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. பாஜகவிடம் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்துட்டு திமுக காங்கிரஸ் தாவேக்காவுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேலையை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அரசியல் பண்ணணும். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் நமக்கு இல்லை. காங்கிரஸ் ஒரு பிரஷர் கொடுக்குறப்ப பாஜக ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ஒரு ஸ்மூத்தான ஒரு மூவ் வந்துடும். ஆனால் இப்போ எங்கே உங்களுக்கு சிக்கல் வரப்போகுது அப்படின்னா முக்கியமான ஒரு பில்ஸ் வருது, டீலிமிட்டேஷன் வருது அப்படின்னா அதில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? ஆதரிக்க போகிறாங்களா, எதிர்க்க போகிறாங்களா, வெளிநடப்பு செய்ய போகிறாங்களா, இல்லை ஆப்சென்ட் ஆக போகிறாங்களா, இல்லை மாநில நலன், மாநிலத்துக்கு எது நலனோ அந்த முடிவு, அது பாஜக சார்பு எதிர்ப்பு இல்லாமல் ஒரு மூன்றாவது அணியை போல இருந்து அப்படி செயலாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, அது நீங்கள் தேர்தல் நேரங்களில் மூன்றாவது அணியாக செயல்படலாம். இஷ்யூ பேஸ்ல நீங்க என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று எஸ்ஆர்னு தானே செஞ்சா. ஆனால் அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல. இப்போ தொகுதி மறுவரைய கடந்த தேர்தலில் பிரச்சார கூட்டங்களே நமக்கான பில்ல முறியடித்ததுல திமுக முக்கிய பங்கு. இனி காம்ப்ரமைஸ் அப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு. காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது, அதை எதிர்க்கவும் முடியாது. அப்படிங்கிற நிலைமையில அதை நாசுக்கான விஷயமா தான் ஹேண்டில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வருது வச்சுக்கலாம் பில்லு. அந்த பில்லுக்கு வர்ற அன்னைக்கு இவங்க ஆப்சண்டோ இல்லாட்டி வெளிநடப்போ பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு என்ன அவையில் எத்தனை எம்பிகள் இருக்கிறாங்களோ அதை வச்சு தானே பாஸ் ஆகும் பில்லு. ஆப்சென்ட் வெளிநடப்புனாலே அது அரசியல் குறியீடு தான். நீங்க வாண்டடா மென்போக்கோ இல்ல ஆதரவு அந்த மாதிரியான நிலைமை தான் எடுத்து ஆகணும். ஒரு சிக்கலான இதுதான். ஆமா, சிக்கலான நிலைமையில தான் இருக்கு. தேர்தலுக்கு 3 வருஷம் இருக்கு. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து சீக்கிரம் ஆட்சி கவிழுன்றது ஒன்று, அது வேற. இது திருச்சி ராஜா அவர்கள் இதாவாங்க, திருச்சி சிவா அவர்கள் அமைச்சராவாங்க அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் நம்ம எப்படி புரியல? அது உற்சாகப்படுத்துறதுக்காக, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக சொல்றதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்குங்கிற சந்தேகமும் இருக்கு. சந்தேகமும் இருக்கு. ஏன்னா நீங்க தொடர்ச்சியா சொல்றாங்க. முன்னாள் முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து தொடர்ச்சியாக இந்த வாதத்தை பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. 6 மாசம் 3 மாசம் தாங்காது ஆட்சி கலந்துன்னு ஒரு படி மேலேயே போய் கம்பெனி சீக்கிரட்டை வெளியில் சொல்லிட்டாரா அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரிலாம் கூட இந்த திருச்சி சிவா அமைச்சராகிறாருங்கிற சொன்னதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஓகே.